வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் பூசணி விதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும், இந்த பூசணி விதையில என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே இந்த பூசணி விதையை எந்த நேரத்தில் எப்படி நாம் உணவில் சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பூசணி விதையால் நமக்கு என்ன மாதிரியான பயன்களும் நன்மைகளும் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த பூசணி விதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடல் ரீதியாக நிறைய விதமான மாற்றங்கள் இதனால கிடைப்பதாகவே மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுது. அதாவது இந்த பூசணி விதையை பம்கின் சீட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது இதற்கு வேறு பெயராக அந்த பெயரை சொல்லலாங்க. இந்த பூசணி விதையை நம்ம தினசரி சாப்பிட்டு வரும் பொழுது எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் நமக்கு உடல் ரீதியாக நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எடை குறைப்பதற்கான ஒரு முக்கியமான மருந்தாகவே இந்த பூசணி விதை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சர்க்கரை நோய் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இதனால ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எடை குறைப்பதற்கும் சர்க்கரை வியாதியிலிருந்து விடுபடுவதற்கும் ஒரு சிறப்பான மருந்தாகவே இந்த பூசணி விதை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தினசரி நீங்க இந்த பூசணி விதையை சாப்பிடும் போது இதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகமாக தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பூசணி விதையை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பூசணி விதையில ஏராளமான வைட்டமின்களும் ஊட்டச்சத்துகளும் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பூசணி விதை பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மருத்துவ குணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளாகவே நம்ம சொல்லலாம். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை சக்தியை அதிகரிப்பதற்கு இந்த பூசணி விதை நிச்சயமாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இதுல நிறைய விதமான அற்புதங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பூசணிக்காயில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், காப்பர், புரோட்டீன் மற்றும் சிங்க் இந்த மாதிரி சக்திகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவை சக்தி வாய்ந்த சத்து தரக்கூடிய நொறுக்கு தீனியாகவே நாம பார்க்கலாம். இவை 7 வகைகளில் நம்மளுடைய உடலுக்கு உதவுவதாகவே சொல்லப்படுது. பூசணிக்காய் விதைகள் அதில் உள்ள நல்ல விஷயங்கள் நம்மளுடைய உடலில் பார்த்தீங்கன்னா பெரும் பகுதிக்கு உதவியாகவே அமைகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறுநீரக பகுதி, இதயம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் மற்றும் ஒரு சில புற்றுநோய் போன்ற விஷயங்களிலிருந்து நம்மை காக்கப்படுகிறதாகவே சொல்லப்படுது. இந்த விதைகள் சுலபமாக பார்த்தீங்கன்னா நமது உணவில் கலந்து நிச்சயமாக நாம் சாப்பிட முடியும். இதில் உள்ள முக்கியமான 7 பலன்களை பற்றி நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். அதாவது எதற்கெல்லாம் இந்த பூசணி விதை நமக்கு உதவுகிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். பூசணிக்காய் பெரிதாக இருந்தாலும் அதன் விதைகள் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறிதாகவே இருக்குங்க. சிறிதாக இருந்தாலும் அதனுடைய பலன்கள் மிக பெரிது அப்படின்னு சொல்லப்படுது. முழுக்க முழுக்க ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பூசணிக்காய் விதையை நாம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய ஆற்றல் நமக்கு அதிகமாக கிடைப்பது அதிகப்படியான மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதுல நல்ல கொழுப்பு, மெக்னீசியம் மற்றும் ஜிங்க் இருக்கிறது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா பூசணிக்காயின் விதைகள் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாகவே கருதப்படுது. உங்களுடைய மனதில் நீங்க ஆரோக்கியத்துல அதிக ஆயுள் காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை நீங்க சரி செய்வது முக்கியம். தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் இந்த பூசணிக்காய் விதையை நீங்க சேர்த்துக் கொள்வது அவசியமாகவே இருக்கிறது. இந்த பூசணிக்காய் விதை அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு எளிமையான மருந்தாகவும் எளிமையான உணவாகவும் நிச்சயமா உங்களுக்கு இருக்கலாம். முதல்ல நமக்கு உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியான மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா சந்தையில் கிடைக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை நீங்க முற்றிலும் தவிர்க்கணும். தேவையில்லாத நொறுக்கு தீனிகளையும் நீங்க தவிர்க்க வேண்டும். இதற்கு பதிலாக உங்களுடைய உணவு பழக்கங்களில் தினசரி இந்த பூசணி விதைகளை நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். இந்த பூசணி விதை முக்கியமாக நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பூசணிக்காய் விதையில இருக்கக்கூடிய மெக்னீசியத்தால எலும்புகளுக்கு மிகவும் ஒரு ஊட்டச்சத்து கிடைப்பதாகவே சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் மினரல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்புகளை அடர்த்தியாகவும் உறுதியாகவும் இருப்பதற்கு உதவி செய்கிறது. சில எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து இந்த பம்கின் சீட்ஸ் நம்மை பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த பூசணி விதை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துது அப்படின்னு மருத்துவ ரீதியாகவே சொல்றாங்க. பூசணிக்காய் விதைகளானது உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக்கி நீரிழிவு நோயிலிருந்து நம்மை காக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. வெளிநாடுகளில் நடந்த ஒரு ஆய்வுகளின்படி அதிக சர்க்கரை இருந்த எலிகளுக்கு பூசணிக்காயின் விதைகள் அளிக்கப்பட்டது.
அதனுடைய முடிவில் பார்க்கும் பொழுது சர்க்கரையின் அளவு குறைந்து எலிகள் ஆரோக்கியமாக இருப்பதாக கண்டறியப்பட்டதுங்க. இதன் உண்மையாகவே நடந்த ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பூசணிக்காய் விதைகள் பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பூசணிக்காய் விதைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட், மெக்னீசியம், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா துடிப்பிற்கு மிகவும் நன்மை விளைவிக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதுல இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துகள் காரணத்தினால் இது நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை நிச்சயமாக குறைகிறது. மேலும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்த செய்கிறது. இதை இதயம் ஆரோக்கியமாக இயங்க பெருமளவில் உதவி செய்வதாகவே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைப்பதற்கு இந்த பம்கின் சீட்ஸ் ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பூசணிக்காய் விதைகளை நம்மளுடைய உணவில் கலந்து சாப்பிடும் பொழுது பூசணிக்காய் விதைகளில் உள்ள ஒரு காரணியானது நமது பசி இன்மையை குறைத்து வயிறு நிறைந்தது போல் ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தும். இதனால தேவையில்லாத நேரங்களில் உணவு அருந்துவதை நாம தவிர்க்கிறோம். இதனால உடல் எடை குறைப்பதற்கு பெரிதும் உதவியாக இந்த பூசணி விதை நிச்சயமாக இருக்குங்க. மேலும் செரிமான கோளாறுகளையும் சரி செய்வதற்கு ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நல்ல தூக்கத்தை இந்த பூசணி விதை தருகிறது. அதாவது சிலருக்கு சரியான நேரத்தில் தூங்குவது என்பது பெரும் பாடாக இருக்கலாம். நாள் முழுவதும் உள்ள நமது வேலைகள் நமக்கு நல்ல தூக்கத்தை தர மறுக்கிறது. இந்த மெக்னீசியத்தில் உள்ள ஊட்டச்சத்துகள் காரணமாக நமக்கு தூக்கம் நன்றாக வருங்க. மேலும் பூசணிக்காய் விதைகளில் மெக்னீசியம் உள்ளதால் இதில் இருக்கக்கூடிய உடல் ரீதியான மாற்றத்தால் நமக்கு தூக்கமின்மை வியாதிகளிலிருந்து விடுவிக்க செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக நமக்கு எதிர்ப்பு சக்தியை இந்த பூசணி விதை அதிகரிக்க செய்யுங்க. பூசணிக்காய் விதைகளில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் ஏ இது நம்மளுடைய செல்களில் உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய வேதி பொருட்களை நீக்கி நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. தினமும் நாம பூசணிக்காய் விதைகளை சாப்பிட்டு வந்தால் அடிக்கடி வரக்கூடிய ஜலதோஷம் மற்றும் ஒரு சில காய்ச்சல்களில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அடுத்ததாக முடி வளருவதற்கு இந்த பூசணிக்காய் சிறந்த ஒரு உணவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பெண்களுக்கு இந்த பூசணி விதை முடி வளரச் செய்வதற்கு ஒரு சிறந்த காரணியாகவே இருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் மூலம் நமக்கு முடியை நன்கு வளர செய்கிறது. இந்த பூசணி விதையை எப்படி சாப்பிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் விதைகளை பல வழிகளில் நீங்க சாப்பிடலாம். பச்சையாகவும் சாப்பிடலாம், அல்லது வறுத்து சாப்பிடலாம், அல்லது நீங்க செய்யக்கூடிய சில உணவுப் பொருட்களில் கலந்து கூட சாப்பிடலாம். ஆனால் தினமும் உங்களுடைய உணவு பட்டியலில் இந்த பூசணி விதை இருந்தால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் இந்த பூசணி விதைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பூசணி விதையில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, இந்த நன்மைகள் மூலம் நமக்கு என்ன மாதிரியான உடல் ரீதியான மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.